Hello friends, welcome to RC Education. இந்த வீடியோல நம்ம லூப்பிங் பத்தி பார்க்கலாம். போன வீடியோல நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பத்தி பார்க்கலாம். இப்போ லூப்பிங் எடுத்துட்டாலே பொதுவா மூணு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. for, while, do while. இப்போ மூணு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் பெருசா வித்தியாசம் இருக்காது. ஒரு ஸ்லைட்டா குட்டி குட்டி வித்தியாசம் இருக்கும். அதை நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார் லூப் எடுத்துக்கலாம். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் எந்த லூப்பை எடுத்துட்டாலும் இந்த மூணு கண்டிஷன் மேஜரான கண்டிஷன்: இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அதுக்கப்புறம் அப்டேஷன். இப்போ எல்லா லூப்புக்கும் இது காமன் தான். அதை நீங்கள் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் எங்கெங்கே யூஸ் பண்ண போகிறீங்க, சாரி அதுக்கடுத்து கடைசியாக ஸ்டேட்மெண்ட், சாரி பண்ணிட்டேன் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த 4 கண்டிஷன் மட்டும்தான். இந்த 4 கண்டிஷன் நீங்கள் என்னென்ன கண்டிஷன் எங்கெங்கே எழுத போகிறீங்க அப்படிங்கிறது தான் மேட்டர். அது லூப்புக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு மாறும். ஆனால் இந்த 4 கண்டிஷன் மட்டும்தான் எல்லா லூப்புக்கும் காமனானது. இப்போ நம்ம ஃபார் லூப்லேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ஃபார் லூப்பை பொறுத்த அளவுக்கு நீங்கள் இந்த ப்ராக்கெட்குள்ளே இனிஷியலைஸ் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு வேல்யூவை. அதுக்கப்புறம் செமிகோலனுக்கு அப்புறம் கண்டிஷன், அதுக்கப்புறம் அப்டேஷன். இந்த 3 வேலையும் நம்ம ஃபார் லூப்பில் பண்ணுவோம். அந்த ப்ராக்கெட் கீழே ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபார் லூப்பை எப்படி இன்னும் வித்தியாசமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு போக பார்க்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் லூப்பில் இனிஷியலைஸ், கண்டிஷன், அப்டேஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இது எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஏன்னா நம்ம சும்மா இப்படி பார்த்தா அது ஒன்றும் புரியாது, என்னமோ வித்தியாசமாக சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு சும்மா பேசிக்கான ப்ரோக்ராம் ஒன்று எழுதியிருக்கேன். இப்போ ஹெட்ரு ஃபைல் ஆட் பண்ணியாச்சு. நார்மலாக நம்ம எழுதுகிற மாதிரி இன்ட் மெயின், அதுக்கப்புறம் இன்ட் ஏ ஈக்குவல் டு 10 நம்ம ஏங்கிற வேரியபிளை 10 அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ டாஸ்க் என்னதுன்னா 0லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம் அப்படிங்கிற டாஸ்க்காக வச்சு நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு ஐக்கு கண்டிஷன் இனிஷியலைசேஷன் பார்ட்டில் ஐக்கு 0ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கண்டிஷன் பார்ட்டில் இப்போ நான் 0 to 9 வரைக்கும் தானே பிரிண்ட் பண்ணணும். அப்போனா 10ங்கிற வேல்யூ வராதா? அப்போனா நம்ம என்ன பண்ணலாம், ஐ லெஸ் தென் 10ன்னு தரலாம். இல்லைனா அந்த 10ங்கிற நம்பரை நான் ஏ வேரியபிளில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதனால நம்ம ஏன்னு கூட நம்ம அதை அசைன் பண்ணிக்கலாம். அதனால ஐ லெஸ் தென் ஏ விட கம்மியாக இருக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம அப்டேஷன் பார்ட்டில் பண்ணியிருக்கோம். இனிஷியலைசேஷன், கண்டிஷன், அதுக்கப்புறம் பின்னாடி அப்டேஷன். அப்போ இது பண்ணியாச்சு. சரி, இந்த கண்டிஷனில் ட்ரூவான நம்ம என்ன பண்ணணும், இப்போ பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். நார்மல் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பிரிண்டர் %d நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணுங்கிறதுனால /n யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இப்போ ஐ ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்டிஷனை செக் பண்ணணும். கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. அதனால் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் போய் ஐயோட வேல்யூ 0ன்னு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட்டு அப்டேஷன் நடக்கும். ஐ ப்ளஸ் ப்ளஸ்னால போஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். வேல்யூ பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் ஆகும். அடுத்து என்ன ஆகும்னா 1 லெஸ் தென் ஏவான்னு செக் பண்ணோம். ஏ மீன்ஸ் அது ஏவோட வேல்யூ 10ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். 1 லெஸ் தென் 10 செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ. இப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு அசைன் ஆகும். பிரிண்ட்டில் 1ன்னு பிரிண்ட் ஆகும். இதே மாதிரி அப் டு 9 வரைக்கும் நடக்கும். ஐ ஈக்குவல் டு 9 பிரிண்ட் ஆகிடும். இப்போது வேல்யூ 10ன்னு வரும்போது 10 லெஸ் தென் ஏவோட வேல்யூ நம்மளுக்கு 10. அப்போனா 10 லெஸ் தென் 10 அப்படின்னான்னு பார்க்கும். இப்போ 10 less than 10 கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும்.
அதனால லூப்பை விட்டு டெர்மினேட் ஆகி வெளியில் வந்துடும். இப்போ இதுதான் நம்ம ஃபார் லூப் பார்க்குறோம். இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணால் 0 1 2 3 4 5 6 7 8 9 பர்ஃபெக்டாக பிரிண்ட் ஆகுது. இப்போ இதே மாதிரி நம்ம வைல் லூப்பும் டூ வைல் லூப்பும் இதே எக்ஸாம்பிளோட நம்ம வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம வைல் லூப்பை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபார் லூப்பையும் இதையும் நீங்கள் சைமல்டேனியஸாக வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள். இது நடத்தி வைல் லூப் நடத்தி முடிச்சதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குன்னா, இப்போ நம்ம இன்சுலேஷன் பார்ட் வந்து முன்னாடி நம்ம i = 0 இன்சுலேஸ் பண்ணியிருக்கோம். வைல் லூப் பொறுத்த அளவுக்கு வைல் லூப்போட ப்ராக்கெட்குள்ளே நம்ம எப்போவுமே கண்டிஷன் மட்டும்தான் தரணும். அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறது டிக்ரிமெண்ட் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது அப்டேஷன் பண்ணுறதுனா நம்ம வந்து வைல் லூப்போட ஸ்டேட்மெண்ட் கீழே தரணும். இப்போ வந்து சேம் அதே ப்ராசஸ் தான். i = 0 அசைன் பண்ணியிருக்கோம். i வந்து இப்போது ஏவோட லெஸ்ஸரான்னு செக் பண்ணோம். இப்போ 10 வந்து இப்போது i = 0 இருக்கா, 0 < 10 கண்டிஷன் ட்ரூ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். ஐயோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ 1ன்னு சேஞ்ச் ஆயிரும். 1 < 10 அப்படின்னு செக் பண்ணோம், கண்டிஷன் ட்ரூ, அதே மாதிரி பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலாக 10 < 10 அப்படின்னு வரும், கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும். அதனால லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். சேம் அவுட்புட் தான் ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் வரும். ஏன்னா நம்ம ரெண்டுத்துக்கும் ஒரே கண்டிஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகுங்கிறதுக்காக கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொஞ்சம் நடத்திட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ புரியாமல் இப்போ நடத்துகிற எதுவும் புரியல, இல்லை ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது, இல்லைனா வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இதுக்கான அவுட்புட்டை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 0 1 2 3 4 5 6 7 8 9 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இப்போது லாஸ்ட்டாக ஒரே ஒரு லூப் மட்டும் நம்ம பார்த்துடலாம். இப்போது ஃபார் ஒரே ஒரு லூப் மட்டும் பார்த்துட்டு அது எங்கே எந்தெந்த கேஸில் எந்தெந்த லூப் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற இது மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ நான் டூ வைல் லூப்புக்கு வேறு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஏன்னா அதே எக்ஸாம்பிள் எடுத்தால் உங்களுக்கு டூ வைல் லூப் கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ வந்து டூ வைல் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து int a = 10, ஐக்கு வந்து நான் 10ன்னு அசைன் பண்ணியிருக்கேன். மேபி நீங்கள் 11 அசைன் பண்ணுறதாலும் ஓகே, இல்லைனா வேறு ஏதாச்சும் அசைன் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே. சரி, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுங்கிறதுக்காக நான் 11ன்னு அசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ டூ பார்ட்டில் என்னதுன்னா நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தரோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து எல்லா லூப்லேயும் நம்மளுக்கு என்ன ஆகும், இன்சலைஸ் பண்ணுவோம், கண்டிஷனை செக் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும், அதுக்கப்புறம் நம்ம இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ பண்ணுவோம். மெயினான பார்ட் என்னதுன்னா ஃபஸ்ட்டு இன்சலைஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இன்சலைஸ் பண்ண உடனே போய் கண்டிஷனை செக் பண்ணும். ஆனால் இந்த லூப்பில் அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு இன்சலைஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் லூப் அட்லீஸ்ட் ஒரு டைமாக எக்ஸிக்யூட் ஆகும், கண்டிஷன் செக் பண்ணாது. இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ இந்த ப்ரோக்ராம்லேயே சொல்கிறேன். இப்போ a = 10 int i = 11 அப்படின்னு நம்ம வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் டூனா நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், இது செய் அப்படிங்கிற அர்த்தம். அப்போனா டூ ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம எடுத்தோடனே இது செய்ய அப்படின்னு கண்டிஷன் தந்துடும். அப்போனா அது என்ன செய்யும், எடுத்தோடனே அந்த 11 அப்படிங்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அது கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட் i++ இன்க்ரிமெண்ட் பண்ணி தந்துடும். அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து வைல் ஸ்டேட்மெண்ட்டே தரோம். வைல் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு கண்டிஷன் இருக்கும், i < a செக் பண்ணு அப்படின்னு. இப்போ வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆச்சுன்னா லூப் டெர்மினேட் ஆகிடும். ஃபால்ஸ் ஆகலைன்னா திரும்ப லூப்பில் போய் ஒர்க் ஆகும். உங்களுக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு வேல்யூ எப்போவுமே பிரிண்ட் ஆகிடும். இந்த இதில் ஃபஸ்ட்டு எப்படி சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு இது வந்து எப்போவுமே ஒர்க் ஆகிடும். இப்போ டூனா என்ன, செயின் அர்த்தமா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அது வேலையை செஞ்சிடும், அதுக்கப்புறம் தான் நம்ம போய் கண்டிஷனே செக் பண்ணணும். சரி, இப்போ இந்த 3 லூப் வந்து நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம், எந்தெந்த பர்பஸ்க்காக என்னென்ன ரீசனுக்காகன்னு ஒரு தடவை பார்த்துட்டு அடுத்து நம்ம ப்ரோக்ராம் போடணும். ப்ரோக்ராம் ஷார்ட்டான குட்டியான ப்ரோக்ராமெல்லாம் போடலாம். அதில் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கிளியரான ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு நம்ம இந்த லூப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ ஜெனரலைஸ்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக எந்தெந்த லூப் எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபார் லூப்புங்கிறது வந்து ஐட்ரேஷன் கவுண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம்.
வைல் லூப்னா உங்களுக்கு ஐட்ரேஷன் கவுண்ட் எவ்வளோ நடக்கும், எவ்வளோ தடவை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா நீங்கள் வைல் லூப் யூஸ் பண்ணலாம். இதை வந்து என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டே ஒர்க் ஆகும். இதே டூ வைல்னா வைலோட ஆப்போசிட். ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷனை செக் பண்ணுவோம். இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது வரைக்கும் டாபிக் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும், சில பேர்த்துக்கு கொஞ்சம் கடுப்பாக வர மாதிரி இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா இப்போ வந்து இந்த தியரி டாபிக் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த டாபிக் ப்ராப்ளம் சால்விங் அந்த மாதிரி நீங்கள் அடுத்த டாப்பிக்கு ஸ்ட்ரக்சர் அரே அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் இந்த டாப்பிக்கில் தெளிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அடுத்த டாப்பிக்கு மூவ் பண்ண முடியும். அதனால இது வரைக்கும் நடந்த டாப்பிக்கை டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.